சென்னை அடுத்த அம்பத்தூரைச் சேர்ந்த 28 வயதான இளைஞர் ஒருவர் தனது செல்போனில் சிறாரின் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்ததாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்த விசாரணையை ரத்து செய்ய கோரி அந்த இளைஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து தனிப்பட்ட முறையில் பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என்றதோடு அவற்றை மற்றவர்களுக்கு அனுப்பி வைப்பதுதான் குற்றம் என கூறியிருந்தார். மேலும் ஆபாச படங்கள் பார்ப்பவர்களை பழி சொல்வதற்கு பதிலாக அந்த பழக்கத்திலிருந்து மீட்க அறிவுரை வழங்கும் அளவுக்கு சமூகம் பக்குவமடைய வேண்டும் எனவும் நீதிபதி கூறியிருந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு எடுத்ததுமே தனிப்பட்ட முறையில் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்வதும் பார்ப்பதும் சட்டப்படி குற்றமில்லை என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு மோசமான பிழை என கண்டனம் தெரிவித்தனர். மேலும் சிறார்களின் ஆபாச படங்களை பார்ப்பதை தடுக்க சில வழிகாட்டுதல்களையும் பரிந்துரைகளையும் அளிப்பதாக கூறிய தலைமை நீதிபதி அமர்வு ஆபாச படங்களை பார்ப்பதும் சேமித்து வைப்பதும் குற்றமே என அதிரடியாக உத்தரவிட்டது. ஆபாச படங்கள் பார்ப்பவர்கள் மீது போக்சோவில் நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என தெரிவித்தனர். முக்கியமாக சிறார்களின் ஆபாச படங்கள் என்று கூறுவதை விட குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் என்றே குறிப்பிட வேண்டும் என்ற நீதிபதிகள் சிறார்களின் ஆபாச படங்கள் என்ற சொல்லை தடை விதிக்க அவசர சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றனர். மேலும் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்துவிட்டு டெலீட் செய்தாலுமே குற்றமாகவே கருதப்படும் எனவும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.